யாருக்காக தேடும் இல்ல இல்ல இன்னைக்கு சாப்பாடு பொழிச்சிடணும் கேட்டியா பிரியாணி ஆகும் வச்சு வெளுத்துறணும் இங்க வரு யாருக்கு கல்யாணம்னு சொன்னா நம்ம இழுத்து வாங்கலாம். சரியா யாருனே தெரியாம எப்படியா திங்குறது? அதாவது பிரியாணி வரட்டு மக்களை சாப்பிடும் போது சொல்லேன் சரியா சரியா ஓகே வெயிட் 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 அண்ட் see. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் கேட்டீங்களா? என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காடு இல்லாத ஒரு கல்யாண வீட்டுக்கு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட்டு எல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து இந்த கல்யாண வீட்டில் காடு கிடையாது, நம்ம வந்து வாசியில் சோர்த்துன்னுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் சரியா? அதாவது அவளுக்கு இது என்னென்னா, நம்ம வாசியில் எங்கேயுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளுடைய தாரக மந்திரம். அதை நம்ம இன்னைக்கு முறியடிக்க போகிறோம் சரியா? வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா? அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாசி சோறு தின்ன போகிறோம். நம்ம வந்து வாசி சோறு தின்ன போகிறோம். வாங்க போமா மக்கள் ரெடி ஆயாச்சா? ரெடி ஆகும் மக்களே, டக்குன்னு கிளம்புவோம் மக்களே. மணி யார சோறு தீந்துட முடியும். யாருக்கு கல்யாணம்? கல்யாணத்துக்கு யாருக்குன்னு கேட்டா மட்டும் சொல்ல மாட்டீங்க. போன அவசரப்படுத்திட்டே இருக்கீங்க மக்கள். அது சஸ்பென்ஸ், அங்க போய் தான் அதை ரிவீல் பண்ணுவேன் மக்களே. வா மக்களே போவோம் டி. அங்க போனோம் நீனே சர்ப்ரைஸ் ஆகிட்டு அந்த மேரேஜ் பார்த்த உடனே. அங்க சர்ப்ரைஸ் ஆகணும் இல்லையோ, இங்க நான் மக்களே நீ இவ்வளவுத்துக்கெல்லாம் ஒன்னும் வந்து இது பண்ணண்டா. நீ வா மக்களே, வா ஃபங்க்ஷனே போகும்போது நம்ம டிப் டாப்பா ரெடியா இருக்கு மக்களே. நீ இந்த காப்பெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட காப்பெல்லாம் போடக்கூடிய லெவலுக்கு வெளியே கிடக்கு. சரி சரி வா போவோம். நேரம் ஆகியாச்சு. என் பையன் போய் புறப்பட்டாச்சு. அவசரப்படுத்துறீங்க என்ன? எக்ஸுக்கு கல்யாணமா மக்களே? சஸ்பென்ஸ்னு சொல்லுங்க, எக்ஸ்ன்னு சொல்லியா? வா போவோம் நேரம் ஆகியாச்சு. வா கிளம்புவோம். யாரா சோறு தீந்துரும் மக்களே, அதான் நமக்கு முக்கியம். சோறு தீந்துனா கடைசியில் கடுப்பாயிரும் பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சோறு தீந்துனா கடுப்பாயிரும் ரமணே. ஓகே வா கிளம்பியாச்சா? வா ஆமா மக்களே ஒண்ணு நான் எதுக்கு வீடியோ எடுக்கேன்னா வந்து நீ அழகா இருக்க, அதனாலதான் வீடியோ எடுக்கேன். சொல்லலாம் மக்களே, நீ அழகுதான் எங்களுக்கு. இது யாருக்கு கல்யாணம்னு சொல்லுங்க. சொல்லும் டீ உள்ள போவோம். மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்தோன்னே நீ ஷாக் ஆகுவா. சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு 2ஆம் மண்டபத்துக்கு போவோம். ஓகேவா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு வரது தானே நல்லது. மேல போயிட்டு வந்துரும். இல்ல வேண்டாம், சாப்பிட்டுறோம். மேல போய் காசு கொடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். இல்ல சாப்பிட்டுட்டு மேல போலாம். வா சாப்பிடும். அரிசிமா இறங்க போ. பந்தி அங்க பந்தி அண்ணா இருக்கு, இங்க இருக்கு. அதான் பந்தி அண்ணா இருக்கு. போ மக்களே. அந்த அவரு கை கொடுக்கற அவரை பார்க்காம போ. இங்கடி போட்டு மேல கீழே மேல விட்டா போல. போ நீ போ. ஸ்பீடா போ. இடம் தீந்திர போ. ஓடிச்சு. ஆஹா சாப்பாடு. ஆமா இந்த இடம் யாருக்காக தேடும் இல்ல இல்ல இன்னைக்கு சாப்பாடு பொழிச்சிடணும் கேட்டியா பிரியாணி ஆகும் வச்சு வெளுத்துறணும் இங்க வரு. யாருக்கு கல்யாணம்னு சொன்னா நம்ம இழுத்து வாங்கலாம். யாருனே தெரியாம எப்படியா திங்குறது? அதாவது பிரியாணி வரட்டு மக்களை சாப்பிடும் போது சொல்லேன் சரியா சரியா ஓகே வெயிட் 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 அண்ட் see. மக்களே பொழிச்சிடணும். சாப்பாட்டுக்கு முன்னால இருந்துட்டு பொழிக்காம கண்ணி நேரம் போ. இப்படி போலாம். அங்க வெளியோடு போய் வெளியோடு போய் போங்க வா. நம்ம எஸ் ஆயிரும். பைக்கு வந்தாச்சு. வந்திருக்கா கிளம்பி அவளுக்கு போகணுமாம. வந்துரு
இங்க வா வா இங்க வா. எதுக்கு வந்து மக்களே போ வா 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 போம் யாரட்டி பைக்ல யார்ட்டி ஆக்சுவலா இந்த கல்யாணம் யாருக்குன்னே தெரியாயிட்டு சும்மா சாப்பிடுக்கு நீ வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொன்னனால நான் வந்து சாப்பாடு கட்டி வந்தேன். சும்மா கடை நீ யார் தெரியாத கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தது? ஆமா வா போ ஒழுங்கா வந்து அப்படிலாம் முடியும் வா தின்ன சோத்துக்கு காசு கொடுத்துட்டு வருவான், பேசாம வந்துரு போயிரும். மக்களே எனக்கு ஒரு நாள் நமக்கு காடு இல்லாத மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கணும்னு ஆசை, அதுக்கு சாப்பிட வச்சாச்சு. தெரியாதுல டி நம்மளே அதுக்கிட்ட தெரியும். டேய் நான் வர மாட்டேன். நீ உனக்கு தேவைன்னா உன்கிட்ட ரூபா இருக்குன்னா போய் கொடுத்துக்கோ, என்கிட்ட பைசா போயிடு போ போயிட்டு வா போ 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 போ. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நீ வரல, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நான் வரல. வீட்டுக்கு போறியா? போ. ரொம்ப வெறுப்பேத்தாதே. ஓகே வா போவோம். உனக்கு தெரியாதவங்க கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருப்ப? தெரியாதவங்க என்ன டேட்டி சாப்பாடு இருக்கா? வீட்டுல சாப்பாடு இருக்கா? வீட்டுல சாப்பாடு இல்லன்னா கடையில இருந்து வாங்கி தின்னு. வா. ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டு நான் அப்பதானே வீட்டுக்குள்ள வந்து ஏறினேன். சரி வா கல்யாணம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அப்படி கையோட இழுத்துட்டு வந்தீங்க. சரி போவோம். நல்ல மண்டபம் நல்ல சாப்பாடு நான் அப்பதே பார்த்தாச்சு. பிரியாணி எப்படி நல்லா இருந்தா இல்லையா? பிரியாணி நல்ல வெட்டி உழுங்குனா இல்ல? வெட்டி உழுங்குனே இல்லையா பிரியாணிய? போவோம் வா யாரு. நான் சொன்னதான், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஒழுங்கா மடிக்கிறேன். பைக்ல வர நீ பைக்ல சரி இவ போற போக்க பார்த்தா வரமாட்டா போலுக்க. என்னடா நான் வசமா எப்படியாவது ஏமாத்தி இது பண்ணிடலான்னு பார்த்தேன். அவன் அங்க போய் நிக்கா. என்ன பேரும் சரி வேற வழி இல்ல, பைசாவும் கிடையாது. ஒரு 100 ரூபாய் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இருக்கு. வேற வழி இல்ல, அதை கொடுக்க வேண்டியதான். சரி என்ன சரி இப்ப தண்டமாயி போச்சா என்னது. சரி சரி ஓகே நான் கடந்து கொண்டு புலம்பிட்டு கிடக்கு. சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன். போயிரும் ஓம்டி. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நான் வரல. நான் யாருன்னே தெரியாது. பாட்டு நான் வரல. நான் இங்க நிக்கேன். நான் வரல. சும்மாடா நான் வரல. வரல. நீ மண்டபம் மேல போய் கொடுத்துருவா போ. மேல போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போய் கொடுத்துருவா. எனக்கு என்ன, நான் போறேன். நான் வரல. சரி போ. ஆனாலும் தெரியாத ஒரு பொண்ணுக்கு என்ன அழகா போய் மொய் பணம் கொடுத்துக்கிட்டு முட்டாயம் வாங்கிட்டு வரவர். அந்த புள்ள வேற சிரிச்சு பேசு. என்னத்தை தான் பேசணும் அவ்வளோ தெரியலையா. வந்து தெரியாத மண்டபத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சாப்பிட்டாச்சு.